சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்ற விஜயகாந்தின் அறிவிப்பால் திமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதுல நாங்க தலையிடுறது விரும்பல. நான் தான் சொல்றேன், அழைப்பு கொடுத்தது உண்மை. அழைப்பு வந்து ஏற்றுக்கொள்வது அவருடைய உரிமை. அவருடைய உரிமையில நாங்க தலையிட விரும்பல. தேமுதிக தனித்து போட்டியிடுவதால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். இப்போ தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று இன்றைக்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி எல்லாம் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த சந்திப்பிற்கான முக்கியமான காரணம் என்ன? ஒரு தேசிய செய்தி தொடர்பாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதில் வந்து என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு ஒரு சில ஆலோசனைகள் எனக்கும் இருக்கும். அது வந்து ஷேர் பண்ணுறதுக்காக, அதை சொல்கிறதுக்காக தான் வந்து டெல்லிக்கு வந்து நேற்று ராகுல் காந்தி அவர்களையும் இன்னைக்கு அன்னை சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறேன். மற்றபடி பர்சனலாக எதுவுமே கிடையாது. திமுக அதே போன்று காங்கிரஸ் இந்த இரண்டு கூட்டணியுமே ஒரு ஊழல் கூட்டணி என்று ஒரு விமர்சனமானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 2G வழக்கை முன்னிறுத்தி இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது என்னன்னா வேற எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த 2G மட்டும் வச்சுட்டு 5 வருஷமாக அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கானா கொஞ்சம் புதுசாக பேசினாக்கா நல்லா இருக்கும். இது வந்து மக்களை வந்துட்டு போங்கடா அதே விஷயங்க பேசிட்டு இருக்கீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்க. 2G பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து நாட்டு விட்டு ஓடலை, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. கனிமொழி, ராஜா, மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா யார் யார் அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பேர் ஈடுபட்டிருக்கு. எல்லாரும் இங்கே தே ஆர் ஃபேஸிங் த லாஸ். யாரும் வந்து நாடு விட்டு ஓடி போகல. இன்னைக்கு வந்து விஜயமாலியா மேலே வந்து 9,000 கோடி மக்களுடைய அப்பாவி மக்களுடைய பணத்தை சுருட்டிட்டு இன்னைக்கு வந்து பட்ட பகலில் அவர் வந்து நாடு விட்டுட்டு போறாரு. லுக் அவுட் நோட்டீஸ் இருந்தும் சிபிஐ அவங்களுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தும் இன்னைக்கு வந்து பட்ட பகலில் வந்து அவர் வெளிநாடு கிளம்புறாரு. ஆனால் நம்ம அரசாங்கத்துக்கு அது பற்றி ஒரு விஷயம் கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து கரப்ஷன் பற்றி அங்கேயே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், நம்மளை பார்த்து நோக்கி பேசாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு நல்லது. மிகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயமாக தேமுதிக வந்து அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி இணையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நேற்று வந்து தேமுதிக வந்து தனித்தே போட்டியிடுவதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த முடிவினால திமுக காங்கிரஸ் கூட்டணி பாதிக்கப்படுமா அல்லது பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. தேமுதிக இந்த பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அவர் வரல. தனிப்பட்ட முறையில் அவருடைய டெசிஷன் அது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவருங்கிறது முறையில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த முடிவு அவரது தான். பட் அதுக்காக வந்து தேமுதிக இங்கே வரல, அதனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்னு அப்படி எதுவுமே கிடையாது. ஐ திங்க் காங்கிரஸ் அண்ட் திமுக கலந்தும் இட்ஸ் அ வெரி பிக் ஃபோர்ஸ், ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாகவே இருக்குது. ஸோ ஐ திங்க் வி வில் வின். திமுக காங்கிரஸ் இணைந்தே தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை நீங்கள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் வேட்பாளராக நிற்க போகிறேன்னா இல்லையானா எனக்கே தெரியல. நான் எந்த அப்ளிகேஷனும் கொடுக்கல. நான் நிற்கணுமா நிற்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும். அவங்களுடைய செயல்படி நான் செயல்படுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு பதவியோ எம்எல்ஏ சீட்டோ இல்லை வேற ஏதாவது சீட்டோ ஆசைப்பட்டு நான் அந்த கட்சியில் வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண தொண்டராகவே நான் வந்து இன்னைக்கு கட்சியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து தேசிய தொடர்பான ஒரு பதவியும் வேறு கொடுத்துருக்குறாங்க வந்த உடனே. ஸோ அதுவும் மிகப்பெரிய பதவி என்னை பொறுத்த வரைக்கும். நேஷனல் லெவலில் ஒரு பதவி இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து போட்டி இன்னுமா வேண்டாமா அதை ஹைகமாண்ட் முடிவு பண்ணிட்டு சொல்லட்டும்.